ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்டாக் விஸ்டிங் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது, அனலைசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ, அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது பொதுவாக வந்து ஒரு நான் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புது இன்சைட்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு கம்பெனி நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணும்பொழுது அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்து நமக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து அவங்களுடைய வரவு செலவு, அது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்கணும். அதில் எவ்வளோ அவங்க சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். இன்னொன்று பேலன்ஸ் ஷீட், அவங்களோட சொத்து என்ன, கடன் என்ன, அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன இருக்குது, இதெல்லாம் பார்க்குறது பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த 2த்தையும் நம்ம வந்து நம்ம வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி முதல் கட்டமாக ஹவு டு ரீட் அன் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அதை நம்ம படிக்கும்பொழுது நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம், இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, அதையும் வந்து நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். டாபர், இந்த டாபர்ன்ற கம்பெனியை நான் எடுத்திருக்கேன். அதனுடைய மார்ச் 2025 அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம இன்றைக்கி பேசலாம். ரியல் டைமாகவே பேசலாம். ஒரு டம்மி எக்ஸாம்பிள் கொடுக்காம ரியல் எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சரி, இப்போது நிறைய சந்தேகங்கள் இருக்கும். சரி, இந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் இதெல்லாம் நம்ம டிமேட்டில் பார்க்குறோம், இந்த மாதிரி இன்கம் ஸ்டேட்மெண்ட்லாம் எங்கே பார்க்குறது? பொதுவாக வந்து ஸ்க்ரீனர்.இன் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் அந்த கம்பெனினா சர்ச் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு டாபர் இந்தியா இதை நம்ம எடுக்கிறோம். சரி, இதுதான் வந்து நம்ம ஃபைனான்ஷியல்ஸ்க்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு பொதுவான ஸ்க்ரீன். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுறது. அதனோட மார்க்கெட் கேப், கரண்ட் ப்ரைஸ் இதெல்லாம் இருக்கும். இதில் விட்டுருங்க, இதில் நம்ம பேச வேணாம். நம்ம இங்கே வந்து அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் எல்லாம் இருக்கும். இன்றைக்கி இது முதல் கட்டமாக இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்கு இருக்கும் சேல்ஸ், எக்ஸ்பென்ஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு, ஓபிஎம் பர்சன்டேஜ், அதர் இன்கம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வருவோம். சரி, இது வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இதனோட ஃபுல் ஸ்டேட்மெண்ட் படிக்கணும்னா இந்த கம்பெனிக்கே நீங்கள் போகலாம். இந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போனீங்கன்னா இதில் இருக்கும். இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் வாசிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்க்ரீனர்லேயே பார்த்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த கடைசியில் டாக்குமெண்ட்ஸில் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸில் ஃபைனான்ஷியல் இயர் 25 இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது நிறைய பேஜஸ் இருக்குது, அரௌண்ட் 544 பேஜஸ் இருக்குது. நம்ம வந்து நேராக வந்து அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் கிட்ட போகலாம். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் நம்பர் 150 இது இருக்குது. இப்படி தான் இருக்கும். ஃபைனான்ஷியல் ரிவ்யூ, கன்சாலிடேட்டட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ கம்பெனி அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதுதான் உங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட். இதில் இருக்கிற ஃபிகர் எடுத்து தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனரில் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நம்ம குயிக்காக பார்க்குறதுக்கு. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையவே புரியும். இன்ஃபேக்ட் வந்து இந்த கம்பெனியில் நீங்கள் பெரிய இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா அவங்க இன்வெஸ்டருக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் இந்த 500 பக்கம் டாக்குமெண்ட். ஓகே, சரி, இன்றைக்கி நம்ம மற்றதெல்லாம் பார்க்காம இந்த பர்டிகுலராக இன்கம் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம பார்க்கலாம். இதை நான் அப்படியே ஒரு எக்ஸலில் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த டேட்டாவை நான் ஒரு எக்ஸலில் போட்டிருக்கேன். இப்போ படிப்படியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டாபர் இந்தியாவோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபைனான்ஷியல் இயர் 24-25 அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே க்ரோர்ஸில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ 1ன்னு போட்டால் 1 கோடின்னு அர்த்தம். சரிங்களா? 10ன்னு போட்டிருந்தா 10 கோடின்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பாருங்கணும். சில பேர் வந்து லேக்ஸில் சொல்லியிருப்பாங்க, சில பேர் க்ரோர்ஸில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனரில் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபிகர்ஸ் இன் க்ரோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே 174னா 174 கோடி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சில பேர் வந்து அவங்க ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் லேக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கணும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்பர்ஸை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் வந்து 1000 குறிக்குதா, லட்சத்தை குறிக்குதா, கோடியை குறிக்குதான்றதை நீங்கள் முதல்ல நோட் பண்ணணும். சரி, இது வந்து க்ரோர்ஸில் குறிக்குது, ரைட்டா? அடுத்தது இந்த பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம். இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானம் எங்கேருந்து வரும்னா அவங்க பொருளை விற்கிறாங்க. சரிங்களா? அவங்க ப்ராடக்டை விற்கிறாங்க, மக்கள் வாங்குகிறாங்க, அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் இதுதான் அவங்களுடைய தொழில். இந்த தொழிலிருந்து வரக்கூடிய வருமானம் அது ரொம்ப முக்கியம். நெட் சேல்ஸ், இந்த வருஷத்தில் அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஃபிகர் குறிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சேல்ஸ் வந்து 12,400 கோடி ரூபாய்க்கு இந்த வருஷத்துக்கு அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க.
சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஃபிகர வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா நெறைய சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? அப்படின்னா முடியாது. இப்போதைக்கு இந்த நம்பர மட்டும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. 12,400 க்ரோர்ஸ் அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி இங்க பாருங்க. அப்படியே இந்த ப்ராஃபிட் அண்ட் லெஸ் சேல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க போட்டிருக்காங்க பாருங்க. மார்ச் 2025ல அவங்க வந்து 2,563 கோடின்னு போட்டிருக்காங்க சேல்ஸ். ஆனா இத நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரோத் பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்க. மத்த எதுவும் குடுக்கல. அதே வந்து அவங்களுடைய பேங்க் ஸ்டேட் இதில போய் பார்த்தீங்கன்னா, 12,400 கோடி தான் போட்டிருக்காங்க இந்த வருஷத்துக்கு. 24, 25க்கு 12,400 கோடி தான் போட்டிருக்காங்க. இங்க 563 கோடின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இத எடுத்துக்கணுமா? இல்ல இத எடுத்துக்கணுமா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல்ல. ஏன் வந்து இங்க 12,563 இங்கேயும் 12,563 குடுத்துருக்காங்கன்னா, அதுதான் அதனோட ஸ்ப்ளிட். அதனுடைய காரணம் என்னன்றத நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெட் சேல்ஸ் வித்ததுலேருந்து வியாபாரம் பண்ணதுலேருந்து வர வருமானம் 12,400 கோடி. அது இல்லாம அதர் ஆப்பரேட்டிங் இன்கம் 163 கோடி புட் டுகெதர் 12,563 க்ரோர்ஸ். ரைட்டுங்களா? இப்ப நீங்க இதில என்ன கவனிக்கணும்னா, அவங்க வியாபாரம் பண்ணதுல 12,400 கோடி. அதர் ஆப்பரேட்டிங் இன்கம் அதர் இன்கம் இல்ல. அதர் ஆப்பரேட்டிங் இன்கம். ஆப்பரேட்டிங் மீன்ஸ் அவங்க தொழில் எதில பண்றாங்க? ஓகே. அவங்களோட ஆப்பரேஷன்ஸ் என்ன? ஒருத்தவங்க வந்து வாங்கி விப்பாங்க. ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி விப்பாங்க. சரிங்களா? ஒரு ஒரு தொழிலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் ஆப்பரேட்டிங் இன்கம். அவங்க தொழில் செஞ்சு வர வருமானம் தான் ஆப்பரேட்டிங் இன்கம். இதில முக்கியமான தொழில் வந்து அவங்களுக்கு இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் விக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இருக்கட்டும். அத தவிர வேற ஏதாவது அந்த ஓரியன்டடாவே ஏதாவது இன்கம்மு அந்த பிசினஸ்லேருந்து வந்துச்சுன்னா, அது ஆப்பரேட்டிங் இன்கம். ஸோ புட் டுகெதர் வருமானம் இந்த 2த்தையும் கூட்டினா தான் உங்களுக்கு 12,563 கோடி வரும். இந்த 12,563 க்ரோர்ஸ் தான் அவங்களோட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ். ஆப்பரேஷன்ஸ்னா அவங்க செய்யக்கூடிய தொழில். அந்த தொழில்லேருந்து வந்த வருமானம் 12,563 க்ரோர்ஸ். அதான் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் பிளஸ் அதர் ஆப்பரேட்டிங் இன்கம்ஸ். வேற ஏதாவது இன்கம் அந்த பிசினஸ்லேருந்து வந்துச்சுன்னா, அதெல்லாம் புட் டுகெதர் தான் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ். ஸோ அவங்க இந்த வருஷத்துக்கு 12,563 கோடி வியாபாரம் பண்ணி ரெவென்யூ கொண்டு வந்திருக்காங்க. ரெவென்யூனா உங்க ப்ராஃபிட் கிடையாது. வரவு. இவ்வளோ வந்திருக்கு. இதில செலவுகள்லாம் இருக்கு இல்லையா? அடுத்தது செலவுகள பார்ப்போம். சரி. இப்ப இந்த செலவு பார்த்தீங்கன்னா, இந்த வருமானத்த வர வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். 12,563 கோடி உள்ள வர்றதுக்கு அவங்க சில செலவுகள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான மெட்டீரியல், அதுக்கான லேபர் சார்ஜ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இது. ஃபர்ஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட். ரா மெட்டீரியல் வாட்டெவர் அவங்க இந்த பொருள வாங்குறதுக்கு அவங்க செலவு பண்ணது 6,534 கோடி. கிட்டத்தட்ட 52% இந்த வருமானத்தில 52% அவங்களுக்கு மெட்டீரியல்லே போயிடுது. அவங்க ரா மெட்டீரியலுக்கு செலவாகுது. ரைட். இப்ப மெட்டீரியல் ரெடியா இருக்கு. இந்த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ட உருவாக்கணும்னா, அதுக்கு லேபர் வேணும், எம்ப்ளாயீஸ் வேணும். அவங்களுக்கு குடுக்கக்கூடிய சம்பளம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு குடுக்கக்கூடிய சேலரி, பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10% செலவு பண்றாங்க. 12,091 கோடி ரூவா எம்ப்ளாயிக்காக போகுது. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரெடி ஆயிரும். அந்த ப்ராடக்ட் வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ணணும், பப்ளிசிட்டி பண்ணணும், ஓகே மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க 864 கோடி ரூவா சம்பாரிக்கிறாங்க. செலவு பண்றாங்க. அது வந்து கிட்டத்தட்ட அவங்க வருமானத்தில 7% வந்து அவங்க வந்து மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்றாங்க. இது தவிர இதர செலவுகள் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் இந்த வியாபாரத்துக்கு தேவையான அதர் செலவுகள் இது எல்லாத்தையும் புட் டுகெதரா ஒரு 1,500 கோடி வச்சிருக்காங்க. இந்த ஒவ்வொன்னுத்துக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தெரியும். இங்க நோட்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஃபுல் பேஜஸும் படிச்சீங்கன்னா, எங்கெங்கலாம் அவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயிலும் இங்க குடுத்துருப்பாங்க. ஆனா 500 பக்கம் இருக்கு. உங்களுக்கு பொறுமை இருந்தா வாசிச்சு பாருங்க. பட் அதனால தான் இது வந்து கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மொத்தமா அதர் எக்ஸ்பென்சஸ் 1,500 கோடி 12% அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ புட் டுகெதர் இந்த எல்லா செலவும் சேர்த்தீங்கன்னா, 10,246 கோடி. இதுதான் அவங்களுடைய மொத்த செலவு. சரிங்களா? ஸோ வரவு வந்து 12,563 க்ரோர்ஸ். செலவு வந்து 10,246 க்ரோர்ஸ். சரிங்களா? இந்த டோட்டல் இன்கம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது நான் கண்டிப்பா பேசணும். இத பத்தி நான் பேசுறேன். சரி இப்ப நம்ம வரவு பார்த்துட்டோம், செலவு பார்த்துட்டோம். இப்ப அதுக்கு அடுத்தது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். அதாவது பிசினஸ்ல இருந்து மட்டும் வந்த லாபம் எவ்வளோ? அப்படின்னா, வரவு 12,000 செலவு 10,000 புட் டுகெதர் இதுலேருந்து இத மைனஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடியது தான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஓகே. பிசினஸ்லேருந்து வர வருமானத்த மட்டும் தான் நம்ம இங்க கன்சிடர் பண்றோம். அதனால தான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ன்னு இங்க தனியா குடுத்துருக்காங்க. ஏன்னா, மொத்தமா உங்களுக்கு வருமானம் எங்கேருந்தோ வரும். அது நமக்கு கவல கிடையாது.
நம்ம இந்த தொழில் செய்கிறாங்க, இந்த தொழிலிருந்து மட்டும் வந்த வருமானம் எவ்வளோ, இந்த தொழிலேருந்து வந்த செலவு எவ்வளோ, இந்த தொழிலேருந்து வந்த லாபம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 2300 கோடி, அதனுடைய மார்ஜின் வந்து 18%. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே இந்த ஸ்க்ரீனருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே கூட இருக்கும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 2316 கோடி. ஓபிஎம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். எவ்வளோ மார்ஜின் வைக்கிறாங்கன்னா 18% வந்து அவங்களுக்கு லாபம். அந்த மார்ஜின் வந்து 18%. அதுதான் நம்ம இங்கே தெளிவாக எக்ஸலில் கொடுத்துருக்கோம். அரௌண்ட் 18.4%, ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 18% உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா என்னென்னா உங்களோட கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து உங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா வர்றது தான் உங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு. இதுதான் உங்களுடைய ப்ராஃபிட்லேருந்து இது கம்மி பண்ணணும், உங்களுக்கு வந்து இது வந்துடும். இப்போ அடுத்த லைன் பாருங்கள், அதர் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். இது ரொம்ப முக்கியம். இந்த நான் ஆப்ரேட்டிங்கிற வேர்டு வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த நான் ஆப்ரேட்டிங் அப்படின்னா என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தொழிலிருந்து வர இன்கம் தான் இவ்வளோ, லாபம் இவ்வளோ. அது தாண்டி இங்கே பாருங்கள், இதெல்லாம் இன்கம். அது கூட சேர்ந்து இன்னொரு இன்கமும் இருக்குது. அதர் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா அவங்க தொழிலை தாண்டி வேற எங்கேயாவது பணம் வரும் அவங்களுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸஸ் மணி இருந்துச்சுன்னா அதை டெபாசிட் போட்டு வைப்பாங்க. ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வேறு வேறு ஏதாவது திட்டங்களில் போட்டிருப்பாங்க. ஸோ வருஷம் வருஷம் அதுலேருந்து சில இன்கம் வரும். டிவிடெண்ட்ஸ் வரலாம், இன்ட்ரெஸ்ட் வரலாம். இந்த மாதிரி பல ரெவென்யூஸ் வந்து அவுட் சைட் த பிஸ்னஸ்லேருந்து வரும். அதுதான் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் அதர் இன்கம்ஸையும் சேர்த்தா வர்றது தான் உங்களோட டோட்டல் இன்கம். சரிங்களா, நம்ம எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் ஆஸ் இன்வெஸ்டர்? டோட்டல் இன்கம் நமக்கு முக்கியம் இல்லை, அதுவும் முக்கியம்தான். ஒரு கம்பெனி எவ்வளோ உள்ளே வருதுன்றது முக்கியம். பட் அதே சமயத்தில் இந்த டோட்டல் இன்கமில் உங்களுக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தொழில் இந்த கம்பெனி பண்ணுறாங்கன்றதுனால தான், இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறதுனால தான் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த பிஸ்னஸ் சரியாக போகுதா, நல்ல வருமானம் வருதா நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பேராமீட்டர். அதை தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, டோட்டல் இன்கம்னா என்னென்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் அதர் இன்கம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12,563 crores ப்ளஸ் இந்த 550, இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த 13,000 கோடி வரும். இப்போ ஒரு கம்பெனி சொல்கிறாங்க எங்களோட இன்கம் வந்து 13,000 கோடி அப்படின்னு சொன்னால், இந்த 13,000 கோடியில் டோட்டல் இன்கமில் பிஸ்னஸ்லேருந்து மட்டும் எவ்வளோ வந்துச்சு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ இங்கே முக்கியமான பாயிண்ட். சரிங்களா, அதுக்காக தான் இங்கே நான் சைடில் தனியாக கொடுத்துருக்கேன். அது அவங்க கன்சாலிடேட்டில் கொடுக்கல, தனியாக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கூட்டி கழிச்சோன்னா அவங்களோட மொத்த வருமானம், சரிங்களா, மொத்த ரெவென்யூ வந்து 13,000 கோடி. இந்த 13,113 கோடியில் 12,500 கோடி தான் பிஸ்னஸ்லேருந்து வந்திருக்கு. இந்த 500 கோடி வேறு எங்கேயாவது வந்திருக்கு, விச் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் ஃபார் மீ. இது எனக்கு தேவையே இல்லை. அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்லேருந்து வந்திருக்கலாம், டிவிடெண்ட்ஸில் வந்திருக்கலாம், இதுலேயும் வந்திருக்கலாம். பட் ஆனால் இது வந்து தொழிலில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பண்ணலை. சரிங்களா, பட் இருந்தாலும் இதுவும் முக்கியம்தான். இதில் செலவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, வருமானத்தை பெருக்கிற வழி இது. பட் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதனால தான் தனியாக அவங்க வந்து அவங்களுடைய ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வெளிப்படைத்தன்மைக்காக அவங்க தனியாக நான் ஆப்ரேட்டிங் இன்கம் இது கொடுத்து தான் ஆகணும். அவங்க ரூல்ஸ் படி கொடுக்கணும், அங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மொத்தமாக இப்போ பாருங்கள், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடியது தான் ஏர்னிங்ஸ். இதுதான் அவங்களுடைய ஏர்னிங். ஏற்கனவே அவங்க செலவை கழிச்சிட்டாங்க, லாபம் வந்துருச்சு. இந்த லாபத்தில் அதர் இன்கம்மே ஆட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தொகையை கொண்டு வராங்க. அதுதான் 2,866 கோடி. இதுதான் ஈபிட்டா அப்படின்வாங்க. ஈபிட்டானா என்னென்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன். சரிங்களா, அதாவது நம்ம சம்பாரித்த பணம் எப்போனா பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் செலவு, வட்டி கட்டுவீங்க அதெல்லாம் இருக்கு இல்லைங்க, அந்த செலவு, டேக்ஸ் கட்டணும் அந்த செலவு, அப்புறம் உங்கள் அசட்ஸ் எல்லாம் டிப்ரிஷியேட் ஆகும். ஓகே, டிப்ரிசியேஷன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், மதிப்பு விலை குறைஞ்சிக்கிட்டே வரும், அதான் டிப்ரிசியேஷன். அமார்டைசேஷனும் அதே தான். இந்த டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷனும் இதெல்லாம் சேர்க்காம கழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மொத்த வருவாய், அதாவது இன்கம் ஆர் ஏர்னிங்ஸ். ஓகே, இந்த கம்பெனி 2,800 கோடி ரூபா செலவு ஏர்ன் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்கு. அதாவது டோட்டலாக 22.8% வந்து அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே,
இந்த மொத்த ரெவென்யூவில் 12,000 கோடியில் 2,800 தான் அவங்களோட ஈபிட்டா. ஈபிட்டா இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்கள் நிறைய கேட்பீங்க. ஈபிட்டா, பேட்டு, பிபிடி, பிபிட்டு, ஈபிட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கெலாம் அர்த்தம் என்னென்னா இதான் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட். பிஃபோர்னா முன்னாடி, கழிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இவ்வளோ இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா நம்ம கழிக்கணும். இன்ட்ரெஸ்ட்டை கழிக்கணும், டேக்ஸை கழிக்கணும், டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் எல்லாத்தையும் கழிக்கணும். சரிங்களா? கழிச்சா ஒரு வருமானம் வரும். அது என்னன்னு பார்ப்போம். அதுதான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ரைட்டா? டேக்ஸை விட்டுட்டு இந்த எவ்வளோ இருக்குது அப்படின்றத அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் பிபிடி, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இப்போ பிஃபோர் டேக்ஸுக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இதிலேருந்து நம்ம ஈபிட்டாலேருந்து இந்த டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன், டிஏவை கழிக்கணும். ஐன்னு இருக்க பாருங்கள். ஐனா இன்ட்ரெஸ்ட்ன்றது ஃபைனான்ஸ் காஸ்ட். ஃபைனான்ஸ் ஆக்டிவிட்டி மூலயமா வர்றது தான் இந்த ஃபைனான்ஸ் காஸ்ட்டுன்னு இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைனான்ஸ் காஸ்ட் இஸ் நத்திங் பட் த இன்ட்ரெஸ்ட் தே ஆர் பேயிங் அவுட். இங்கே பாருங்கள், ஃபைனான்ஸ் காஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைனான்ஸ் காஸ்ட்னால் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்டுறாங்க கடன் வாங்கினதுக்கு, அதுக்கு தான் ஃபைனான்ஸ் காஸ்ட். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு செலவாக வரும். இந்த ஃபைனான்ஸ் காஸ்ட்டை வந்து அவங்க கழிக்கிறாங்க. ஓகே, அப்புறம் டிப்ரிசியேஷனுக்கு கழிக்கிறாங்க. இந்த ஷேர் ஃபார் ப்ராஃபிட் ஆர் ஜாயின்ட் வெஞ்சர்னால் அவங்க சில ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் கூடலாம் டைப் இருக்கும். அவங்களுடைய மைனாரிட்டி சப்சிடரிஸ் இருக்கும். அதுக்கு சில அமௌண்ட் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? ஏர்னிங்ஸ் அதையும் அவங்க கழிக்கிறாங்கங்க. ரைட், அது ஒரு 60 லட்சம் கிட்ட இருக்குது. ஸோ இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இது மூணுத்தையும் இந்த ஈபிட்டாலேருந்து கழிச்சிங்கன்னா, டேக்ஸை மட்டும் விட்டுட்டு மித்தையெல்லாம் கழிச்சிங்கன்னா 2,257 கோடி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. 18%. இங்கே பாருங்கள், இதுலேருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இவங்களோட ரெவென்யூ. சரிங்களா? இதுதான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அதாவது டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழித்து ஒரு நம்பர் நம்மள்கிட்ட காட்டுவாங்க. ஸோ இப்போ அந்த டேக்ஸையும் கழிச்சிட்டிங்கன்னா டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 500 கோடி கட்டுறாங்க. 23% டேக்ஸ் கட்டுறாங்க இந்த கம்பெனி. இதை வந்து நீங்கள் இந்த இதில் கூட பார்க்கலாம். டேக்ஸ் பாருங்கள், 23% கட்டுறாங்க. கடந்த 4 வருஷமாக அதான் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 18லேருந்து 23. இந்த 23% தான் அவங்க டேக்ஸ் கட்டியிருக்காங்க. அதுதான் இந்த 517 கோடி. சரிங்களா? அது இல்லாமல் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டு உள்ளே வந்து போக இந்த கெயின் அண்ட் லாஸ், அந்த மாதிரி ரிலையன்ஸ் கெயின் அண்ட் லாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எக்ஸப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லுவாங்க. எக்ஸப்ஷன் இல்லாமல் சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க 500 கோடினா மொத்தமாக சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஆஸ் இன்வெஸ்டர். எல்லாம் டைம் எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றா ரீட் பண்ணால் தான் ஒரு கம்பெனியோட ஜாதகமே உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ வந்து இதான் டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ். இதில் வந்து இதை கழிக்கணும், இதை ஆட் பண்ணணும். பிகாஸ் இது வந்து மைனஸ் ஃபிகர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -27 இருக்குது. அப்போனா இது வந்து இதோட ஆட் ஆகணும். இது மைனஸ் பண்ணணும் பிகாஸ் வெளியில் போகுது. ஓகே, மொத்தமாக சேர்த்து தான் பேட் அப்படின்வாங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இப்போ என்ன, அந்த எல்லா லாபமும் வந்துருச்சு. இந்த லாபத்தில் டேக்ஸ் மட்டும் இருந்துச்சு. இந்த டேக்ஸையும் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு இருக்கக்கூடிய நிகர லாபம், நெட் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாம் போக என் கையில் இருக்க ப்ராஃபிட் வந்து 14%. அதாவது 1766.7 crores அவங்க இந்த வருஷத்தில் சம்பாதிச்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபுல்லாக அவங்க கொடுத்துருக்காங்க அப் டு பேட் வரைக்கும். சரிங்களா? இதை தான் அவங்க இந்த பர்சன்டேஜ் பண்ணாலும் பெருசாக தெரியுது. அந்த பர்சன்டேஜ் எல்லாம் நான் வந்து எக்ஸலில் வந்து இப்படி பக்கத்தில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சின்னதாக தெரியுது. ஸோ உங்களுக்கு எளிமையாக புரியணுன்றதுக்காக இப்படி போட்டிருக்கேன். இந்த வீடியோ புரியல நிறுத்தி நிதானமாக இல்லை இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாவது உட்காந்து நீங்கள் பாருங்கள். இப்படி தான் ஒரு இன்வெஸ்டர் வந்து நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கணும். உங்கள் நாலேஜை நீங்கள் எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னா, ஒரு கம்பெனியை போய் பிளைண்டாக போய் வாங்கக்கூடாது. ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்கள். லாங் டேர்மில் நீங்கள் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா வருஷம் அவங்க எவ்ரி குவார்ட்டர் அவங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். அவங்களோட இயர்லி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். கம்பெனியோட நிலைமை என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தா தான் புரியும். இப்போ இதை பார்த்தா நம்மளுக்கு எப்படி தெரியுது? ஆஹா, டாபர் வந்து 1,700 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 15% கிட்ட 14% வந்து அவங்க வந்து லாபம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல கம்பெனி, நல்லா லாபம் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் இவங்க எவ்வளோ பண்ணாங்கன்னு பார்க்கணும். அதோட இந்த வருஷம் நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நான் கொடுக்கல எக்ஸலில், உங்களுக்கு டைரெக்டாகவே நான் காட்டிடுறேன். எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் ஸ்டடி இருக்கும். அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, போன வருஷம் நாங்கள் இங்கே இருந்தோம், இந்த வருஷம் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ 2023, 24 இங்கே கொடுத்துருக்காங்க. 12,261 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 12,400 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 1% தான் க்ரோத். இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரே 1% தான் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு. ஒரு வருஷத்தில் அவங்க க்ரோத் ரேட் வந்து 1%. இப்போ சொல்லுங்கள்,
டாபர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த வருஷம்? பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. சேல்ஸு பெருசாக ஒன்றும் போகலை. போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் கிட்டத்தட்ட இருக்குது. ஒரே ஒரு சதவீதம், அது ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இப்போ அதர் இன்கம் பாருங்கள், 142 163 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால தான் நான் சொன்னேன், இந்த அதர் இன்கம்ஸு, அதர் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸு இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கணும். இப்போ போன வருஷம் 142 கோடி இருந்துச்சு, இது 63 கோடி வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 20 கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. 15% இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த 20% எக்ஸ்ட்ரா வரலன்னா இவங்களுடைய மொத்த சேல்ஸு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஏதோ இது வந்து காப்பாற்றிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு பாருங்கள் 12,400 கோடி, இங்கே 12,500 க்ரோஸ். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1% தான் உங்கள் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அப்படியே எக்ஸ்பென்ஸ்க்கு வாங்க. எக்ஸ்பென்ஸ் பாருங்கள், போன வருஷம் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா 2,400 கோடி அவங்க லாபம் பண்ணியிருக்காங்க போன வருஷம். இந்த வருஷம் 2,300 கோடி தான் பிஸ்னஸில் வந்திருக்கு. அதாவது லாஸ் 3%, 3.6% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில். அதாவது பிஸ்னஸ்லேருந்து வந்த ப்ராஃபிட் மட்டும். இப்போ பாருங்கள், இந்த ரெவென்யூ ஆப்ரேஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கா 19லேருந்து 18. ஆனால் அதர் நான் ஆப்ரேட்டிங் இன்கம், இதுதான் நான் சொன்னேன், 400 கோடி இங்கே வந்திருக்கு, 500 கோடி வந்திருக்கு, இங்கே ஜாஸ்தியாக வந்திருக்கு. இப்போ இதை சேர்த்து தான் உங்களுக்கு 2,800 கோடி EBITDA. இதை சேர்க்கலன்னு வச்சுக்கோங்க 3% லாஸ். இதை சேர்த்ததுனால 0.7% லாஸ். அதனால தான் நம்ம இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னா 2,800 கோடி இந்த EBITDA அப்படின்றப்ப நம்ம பார்க்கணும். கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் 0.7% தானே மைனஸ், பரவாயில்ல அப்படின்னு நினைக்க முடியாது. நீங்கள் பிஸ்னஸ்லேருந்து வந்து மட்டும் பாருங்கள், 3% அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டர் இப்படி தான் பார்க்கணும். இந்த நான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஏதாச்சும் ஓகே, ஆனால் அது பிஸ்னஸ்லேருந்து வரலையே, வேற எங்கேருந்து வந்திருக்கு? அப்போ இந்த பிஸ்னஸ் ஹெல்த்தியாக போகுதா? இல்லை. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணால் 4% கீழே தான் போயிருக்கு. சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. அப்போ நம்ம இந்த விலை கொடுக்கலாமா இந்த கம்பெனினா? கொடுக்க முடியாது. மார்க்கெட் வில் பனிஷ், ப்ரைஸ் வந்து கீழே வரும். அப்போ நீங்கள் இன்வெஸ்டராக என்ன பண்ணணும்னா யோசிக்கணும், இந்த ஸ்டாக்கில் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வரலாமா, அப்புறமா என்ட்ரு ஆகிக்கலாமா, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ EBITDA பார்த்துட்டோம். EBITDAவும் 0.7%. இப்போ இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் போன வருஷம் 2,300 கோடி, இந்த வருஷம் 2,200 கோடி. இங்கே 4% அடி வாங்கியிருக்கு. எப்படி அப்படின்னு பார்க்கணும். ஏன் இவ்வளோ அடி வாங்கியிருக்கு? இது எல்லாத்தையும் பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. இங்கே பாருங்கள், போன வருஷம் 124 கோடி தான் இன்ட்ரெஸ்ட்டு, ஃபைனான்ஸ் காஸ்ட். இப்போ 163 கோடி இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம், சரிங்களா, டேக்ஸ் எக்ஸ்பென்சஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா வருமானம் கம்மி. 2,300 கோடினா அதுக்கான டேக்ஸ் 500 கோடி, 547 கோடி. 2,200 கோடினா அதுக்கு ஏற்ற மாதிரி 517 கோடி. ஸோ இதை நம்ம ஒன்றும் கரெக்டு தான், ரெண்டுமே 23% தான். அதை நம்ம வந்து இங்கே பார்த்துட்டோம். போன வருஷமும் 24 23 தான், 25லையும் 23 தான். ஸோ அதனால் பெரிய வித்தியாசம் இங்கே இல்லை. சரிங்களா? ஸோ டேக்ஸை பற்றி நம்ம பெருசாக இங்கே பார்க்க வேணாம். பட் ஆனால் இந்த பேட் பாருங்கள், போன வருஷம் 14.9%, இந்த வருஷம் 14.1%. we made a loss. ஓகே, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பர்சன்டேஜ் படி. ஆனால் அமௌண்ட் படி பாருங்கள் 4% கம்மியாக இருக்குது. 1,800 கோடி தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். எல்லாம் போக அவங்கள்ட்ட 1,800 கோடி அவங்க சம்பாரிச்சாங்க. இந்த வருஷம் 1,700 கோடி தான் சம்பாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 90 கோடி கிட்ட அவங்க லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, 4.1% லாஸ். இவ்வளோ தான் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரீட் பண்ணுற விதம். சரிங்களா? இப்போ பேக் டேட்டட் பண்ணி பார்ப்போம். பேக் டேட்டட்னா இது நடந்து முடிஞ்சதுக்கு பார்க்குறோம், அப்போ பார்க்க முடியாது. இதோட இம்பேக்ட் எப்படி மார்க்கெட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு சார்ட்டில் பார்க்கலாம். வீடியோ லெங்க்த்தியாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இப்போ இந்த டாபர் இருக்குது. இப்போ இந்த பாருங்கள், இப்போ இந்த ஸ்க்ரீன் வரைக்கும் நான் போயிடுறேன். திரும்ப கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த சேல்ஸ் க்ரோத் இதெல்லாம் பார்த்தோம்ல, இந்த நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்களேன். மார்ச். ஸோ மார்ச் 24ல் இது எங்கே இருந்திருக்குன்னு முதல்ல சார்ட்டில் பார்ப்போம். மார்ச் 24ல் இங்கே இருக்குது. ஓகே, அடுத்த மார்ச் 25ல் பாருங்கள், 520 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. அடுத்த மார்ச்சில்
ரூ. 470 வந்துருச்சு. இதுதான் மார்க்கெட் பனிஷ் பண்ணுற விதம். ஸோ இங்கேருந்து பெரிய ஃபால் இருக்குது செப்டம்பரில். ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்னா திரும்பி நம்ம ஸ்க்ரீனருக்கே போகலாம். அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பாருங்கள். அவங்களுடைய செப்டம்பர் 24 பாருங்கள். செப்டம்பர் 24 அவங்க நெட் ப்ராஃபிட்டு 418 கோடி. ஆனால் ஜூனில் 494 கோடி. ஸோ 494 கோடியிலேருந்து 418 கோடி கீழே வந்துட்டாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட 70 கோடி கிட்ட அவங்க 70-80 கோடி கிட்ட அவங்க வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாஸ் தான் குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு செப்டம்பரில் ரிசல்ட் வந்தவுடனே செம்ம அடி வாங்கியிருக்கு, கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ பாருங்கள், டிசம்பரில் திரும்பி பிக்கப் ஆயிடுச்சு, மார்ச்சில் திரும்பி கீழே விழுந்துருச்சு. இப்போ பாருங்கள், இங்கே செப்டம்பரில் இங்கே நல்லா கீழே விழுந்துச்சுங்க இல்லையா 24ல். இப்போ பாருங்கள், டிசம்பருக்கு அப்புறம் திரும்பி ஒரு மேலே தூக்கியிருக்கு, கீழே இருந்து மேலே தூக்கியிருக்கு. திரும்பி மார்ச்சில் அடி வாங்கினோன்னே ஏப்ரலில் பாருங்கள் கீழே வந்துருச்சு, மார்ச்சில் கீழே வந்துருச்சு. சரியா? இதுதான் வந்து டைரக்ட் இம்பேக்ட் இந்த ப்ரைஸ். அப்போ அவங்க எவ்வளோ வருமானம் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இதை நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும். ஆஸ் எ இன்வெஸ்டர் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் ரொம்ப பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட் தெரிஞ்சிடும். இப்போ அப்படி என்ன அர்த்தம், இங்கே லாஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே மார்க்கெட் கீழே போகும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வரணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ஸ்டாக் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். டாபர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கோம். இது ரெக்கமெண்டேஷனோ ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி எந்த கம்பெனினா எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். டேக் சம் டைம், ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டராக ஷைன் ஆக முடியும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டாக் வெஸ்டிங் சேனலோடைய நோக்கமும் அதுதான். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆதரவு தாங்க. கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நிறைய லேர்னிங் வீடியோஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது, பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. ஸ்டாக் எடுத்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுவோம், டெக்னிக்கல் அனாலிசிஸ், இது எல்லாமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே இருக்குது. பேலன்ஸ் ஷீட் பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.